விவசாய பெருமக்கள் முதல் இன்றைய விளம்பர உழைப்பாளர்கள் வரை அத்தனை பேருக்குமே இந்த உழைப்பாளர் திருநாளை நாங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உழைக்கும் கரங்கள் மே 1 உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஒரு சமூகத்துக்குள்ளே சுய முரண்பாடுகளை கட்டமைத்தால்தான் இன்னொருவர் அந்த சமூகத்தை இலகுவாக கையாள முடியும். இது ஒரு அரசியல் தந்திரம். சிறப்பு பட்டிமன்றம். நடுவர் தாயக கவிஞர் கவிராஜராஜன், கவிஞர் கு வீரா தலைமையில் தாயக தமிழர்கள் புலம்பெயர் உறவுகளுடன் கொண்டுள்ள தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணமே பாசமே. திரு வேல்நந்தன். பல நெருக்கடிகளுக்கு பிறகும் இந்த சமுதாயம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால் புலம்பெயர் தேசத்தவர்கள் எங்களுக்கு அனுப்புகிற பணம் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. திரு பாலன் சுதாகரன். உங்களினுடைய பணத்தினுடைய மோகம் தாயையும் தந்தையையும் மட்டுமா வீதியிலே விட்டீர்கள்? மோட்டார் தண்ணி வரையில் போறவங்க பாருங்க, பிள்ளை தண்ணி டேங்க் தண்ணி வழியுது என்று லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி நிப்பாட்டின சம்பவம் எல்லாம் இங்கே இருக்கு. செல்வி கனகதுர்கா. அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி இங்கு எறிந்தால் அது மலையாக விழும். அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் எறிந்தால் இன்று அது 430 ரூபாவாக இலங்கையில் வந்து விழும். அங்கிருந்து ஒரு $1 எறிந்தால் அது 318 ரூபாவாக இங்கு வந்து விழும். அங்கு இருந்து ஒரு யூரோவாக எறிந்தால் இன்றைய தினத்திலே அது 373 ரூபாக இலங்கையில் வந்து விழும். இங்கே இருக்கிற பெற்றோர்கள் வருத்தம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனோ மகளோ யாரோ வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்புவதை விட என்னோடு அன்பாக ஒரு வார்த்தை தொலைபேசியிலே பேச மாட்டாளா என்று ஏங்குகிறான். பாருங்கள், அந்த பாசம் இந்த மண்ணிலே மிக முக்கியமானதாகப்படுகிறது. அந்த ஈரம் இந்த மண்ணிலே என்றைக்கும் விலகி போகாது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த மண் அத்தகைய அற்புதமான உணர்வு பெருக்கை உடைய மண். திருமதி தனிஷ்டா சத்யேந்திரா. சகோதரர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள், நண்பர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள் என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். திரு ராஜ்குமார். நாங்கள் இருக்கின்றோம், நம்பிக்கையோடு கால்களை நகர்த்துங்கள். நிச்சயமாக அந்த உணர்வுகளோடு என்ன சந்தோஷம் என்றால் இப்படி ஒரு பாடல் இருப்பதே இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. திரு விஷ்ணுஜன். 12 லட்சம் 15 லட்சம் டிக்கெட் போடுற நேரமும் வந்தாராம். ஏனென்று கேட்டால் என்னுடைய மருமகனுடைய திருமணத்துக்கு நான் தலப்பாக கட்டி தேங்காய் உடைக்க வேண்டும் என்றதுக்காக வந்தார். உழைப்பிலேயே பல வகை இருக்கிறது அன்புக்குரியவர்களே. சுயநலமான உழைப்பு இருக்கிறது, பொதுநலமான உழைப்பு இருக்கிறது. சுயநலத்திலும் நன்மை கருதிய சுயநலம் இருக்கிறது, தீமை கருதிய சுயநலம் இருக்கிறது. பொதுநலத்திலும் நன்மை கருதிய சுயநலம் இருக்கிறது, தீமை கருதிய சுயநலம் இருக்கிறது. இதை தாண்டி உழைப்பு தியாகமாக இருக்கிறது இந்த மண்ணிலே. அதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் பாசத்தினால் பணம் கேட்கிறார்கள் என்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் பணத்துக்காக தனியா பாசமே காட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது, இதிலே எது விஞ்சி நிற்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. உழைப்பை தந்து உயர்வு சேர்க்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை, தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை, எட்டும் ஆருயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே, களிவர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவரவுள் உருக்குதலின் இவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாயே. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, மிக முக்கியமாக மே 1ஆம் நாள் உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மிக சிறப்பாக உலகமெங்கும் தங்களுடைய அற்புதமான உழைப்புக்களை நல்கி வருகின்ற அத்துணை தொழிலாளர் பெருமக்களுக்கும் உலக தொழிலாளர் தின வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்து கொண்டு, வீரம் ஊடக நிறுவனம் நிகழ்த்துகின்ற அற்புதமான இந்த பட்டிமன்ற நிகழ்விலே உங்கள் அனைவரையும் முதலிலே வரவேற்று கொண்டு,
மிக முக்கியமாக இந்த பட்டிமண்டபத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அத்துணை பேச்சாளர் பெருமக்கள், இவற்றை சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து வருகின்ற சிவன் தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர்கள், இவை அனைத்தையும் தாண்டி இந்த அற்புதமான நிகழ்வை வலையொலிகளிலே பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அன்புக்குரிய உறவுகள், உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் முதலிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். குறிப்பாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி என்றால் ஏன் என்று கேட்டால், இன்றைக்கு அதனுடைய தேவை அதிகமாக அதிகரித்திருக்கிறது. சில விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன அதிகரித்திருக்கிறது என்றால், இன்றைய காலத்திலே குறிப்பாக இந்த ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அதிலே 50% விமர்சனம் இருப்புகின்ற ஒரு காலமாக இன்றைய காலம் இருக்கிறது. அது நல்லதோ கெட்டதோ பிரச்சனை இல்லை. எது செய்தாலும் எல்லாவற்றிற்கும் எதிர்த்து கதைக்கு ஒரு கோஷ்டி, ஒரு குழு இருக்கும். இது இன்றைய காலத்திலே அதிகரித்திருக்கிறது. காலங்காலமாக இது எல்லோருக்குள்ளும் இருந்தாலும், ஏன் எங்களுடைய மனித உளவியலை பார்த்தீங்கன்றால் ஒருவர் கடைசி தனக்குத்தானே தன்னுடைய கருத்துக்கு தன்னையே விமர்சிக்கிற கட்டம் இருக்கிறது. அப்போ இது கண்டிப்பாக எதிர்கருத்துக்கள், எதிரெதிர் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் என்பது எங்களை வளர்ச்சி நோக்கி நகர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய சமகால நிகழ்வுகளிலே இந்த விமர்சனங்கள் அல்லது இப்படியான எதிர்கருத்துக்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை, நல்லவற்றை செய்பவர்களுடைய மனதை பாதிக்கின்றதாக அதிகம் இருப்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. எனவே இவற்றெல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் இன்றைய சமகால சூழலுக்கேற்ற வகையிலே ஒரு தலையங்கத்தை நாங்கள் இந்த பட்டிமண்டபத்திலே தெரிவு செய்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் உலக தொழிலாளர் தினம் என்கின்ற வகையிலே உழைப்பிற்கு மதிப்பு செய்கின்ற ஒரு நாள் என்கின்ற வகையிலே, என்னை கேட்டால் உழைப்புக்கு மதிப்பு செய்வதற்கு ஒரு நாள் என்பது சரியாக இருக்காது. எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டிலே அப்படித்தான். இன்றைக்கு என்ன சொல்வது, மேற்கிலே உலக தந்தையர் தினம் என்கிறார்கள், தாய்கள் தினம் என்கிறார்கள், முதியோர்கள் தினம் என்கிறார்கள், காதலர் தினம் என்கிறார்கள். இப்படியெல்லாம் இதெல்லாம் ஐரோப்பா மேற்கு நாடுகளுக்குத்தான் பொருந்தும். தமிழர்கள் நாளாந்தம் காதலை கொண்டாடியவர்கள், தமிழர்கள் நாளாந்தம் வீரத்தை கொண்டாடியவர்கள், தமிழர்கள் நாளாந்தம் தாயை வணங்கியவர்கள், தந்தையை வணங்கியவர்கள், முதியோர்களை போற்றி கொண்டவர்கள். ஏன்றால் இந்த நீங்கள் முதியோர் தினமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் பெறும். ஏண்டா அவர்கள் எப்போ லீவோ அப்போ தான் முதியோர்லத்துக்கு போய் தாதப்பனை கும்பிடுவினோம், இல்லை அவைகளை சந்தோஷப்படுத்துவோம். இதுதான் அவர்களுடைய கலாச்சாரம். நாங்கள் அப்படி இல்லை இல்லையா? இதுபோலத்தான் இந்த உழைப்பு சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளிகளை என்றைக்கும், அதிலும் குறிப்பாக வள்ளுவர் சொல்கிற பொழுதே, அந்த உழைப்பென்று வருகிற பொழுதே உழவு என்கிற சொல்லு முன்னுக்கு வரும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். என்னை கேட்டால் உழைப்பிலே முதல் தரமாக முக்கியமாக முன்னணியிலே வைத்து போற்றப்பட வேண்டியவர்கள் விவசாய பெருமக்கள். எனவே அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, விவசாய பெருமக்கள் முதல் இன்றைய விளம்பர உழைப்பாளர்கள் வரை அத்தனை பேருக்குமே இந்த உழைப்பாளர் திருநாளை நாங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு பட்டிமண்டபத்துக்குள்ளே நாங்கள் நுழைய இருக்கிறோம். இவ்வளவு காலம், உதாரணமாக போர்க்காலங்கள், அதற்கு பிறகு கூட ஒரு 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடைவெளியை பார்க்கிற பொழுது இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கும் தாயகத்து உறவுகளுக்கும் இடையிலே ஒரு சுமூகமான உறவு நிலை இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் சமகாலத்திலே நீங்கள் அவதானித்து பார்த்தால் தெரியும், சில விடயங்களிலே தாயகத் தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையிலே சில முரண்பாடுகள் இருப்பது போல சில கருத்துரைகள் இப்பொழுது தோற்றம் பெறுகிறது. இதற்குள்ளே அரசியல் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதை நாங்கள் வேறொரு தளத்திலே பேசலாம். ஏனென்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே, ஒரு சமூகத்துக்குள்ளே சுய முரண்பாடுகளை கட்டமைத்தால்தான் இன்னொருவர் அந்த சமூகத்தை இலகுவாக கையாள முடியும். இது ஒரு அரசியல் தந்திரம். ஒரு சமூகத்துக்குள்ளே சுய முரண்பாடுகளை நாங்கள் எப்பொழுதும் வைத்து கொண்டிருந்தால்தான் இன்னொருவரனாலே அந்த சமூகம் வழிநடத்தவோ கையாளப்படக்கூடும். எனவே தான் அதை இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ளேயே முரண்பாடுகளை வைத்து கொண்டிருப்பதற்கு பல பேர் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் எங்களுக்குள்ளே பல பேர் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இது வருத்தத்துக்குரியது. அப்போ எல்லாவற்றையும் நாங்கள் அடிப்படையில் வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த பட்டிமண்டபத்தை வடிவம் செய்திருக்கிறோம். எப்படி என்று கேட்டால், தாயகத் தமிழர்கள், தாயகத்தை சார்ந்த தமிழர்கள் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்பு என்பது பலவிதமான தொடர்புகள் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள், இன்றைய தொடர்பு சாதனங்கள் எல்லாம் கூடின பிறகு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு இங்கே சிசிடிவி கேமரா பூட்டி போட்டு அங்கேருந்து எல்லாவற்றையும் பார்த்து முத்தம் கூட்டையில் கதவு பூட்டையில் என்று சொல்கிற அளவுக்கு உறவு வந்து விட்டது. நான் சொல்கிறது புரியாது. இது கோயில்களுக்கும் நடக்கிறது, வீடுகளிலும் நடக்கிறது, எல்லா இடங்களிலும் நடக்கிறது. மோட்டார் தண்ணி வரையில் போகிறவங்க பாருங்க பிள்ளை, தண்ணி டேங்க் தண்ணி வழியுது என்று லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணி நிப்பாட்டின சம்பவம் எல்லாம் இங்கே இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு உறவு இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையை வைத்து பார்க்கிற பொழுது தாயகத்து உறவுகள் புலம்பெயர்ந்தவர்களோடு வைத்திருக்கிற தொடர்பு இருக்குத்தானே, இதிலே பெரிதும் காரணமாக இருப்பது பல விஷயம் இருக்கிறது. பெரிதும் காரணமாக இருப்பது பணமா,
பாசமா என்பதுதான். எங்குமே வாழ்க்கையில் இன்றைக்கு பணமும் பாசமும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. தாயக தமிழர்கள் புலம்பெயர்ந்த உறவுகளோடு வைத்திருக்கக்கூடிய தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணமா பாசமா என்கின்ற அடிப்படையில் இந்த பட்டிமன்றம் அமைய இருக்கிறது. அந்த வகையில் இங்கே 6 மிக சிறந்த பேச்சாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள். என்னை கேட்டால் ஈழமணி திருநாட்டிலே அல்லது இலங்கையிலே பல பாகங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். இது கூட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த வகையிலே மிக சிறப்பான 6 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக பேசுகிற பொழுது நான் அவர்களை பற்றி சொல்வேன் என்கிற செய்தியை தெரிவித்து, முதலாவது பேச்சாளராக நான் அழைக்க இருப்பது, எப்போவுமே இன்றைக்கு பணம்தானே முன்னுக்கு நிற்கிறது. அந்த வகையிலே தாயக உறவுகள் புலம்பெயர்ந்த தமிழர்களோடு வைத்திருக்கின்ற தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணமே என்கின்ற அணியினுடைய தலைமையேற்று பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையினுடைய தமிழ்துறை விரிவுரையாளர், மிக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், எங்களோடு பல இடங்களிலே கவியரங்கங்களிலும் மற்றும் அற்புதமான நூல் வெளியீடுகளிலும் தன்னுடைய ஆணித்தரமான இந்த மண் சார்ந்த கருத்துக்களை முன்வைக்கிற என்னுடைய அன்புக்குரிய அருமை நண்பர் திரு வேல்நந்தன் அவர்கள் இப்பொழுது பணமே அணியினுடைய வாதத்தை தொடக்கி வைத்து பேச வருகிறார். அவரை உங்கள் சார்பாக வரவேற்று அழைக்கின்றேன். தமிழை வளர்ப்பதையே தன் தொழிலாக கொண்ட மதிப்பார்ந்த இந்த பட்டிமன்றபத்தினுடைய நடுவர் அவர்களுக்கும், உலகத்திசையெங்கும் இருந்து இந்த பட்டிமன்றபத்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக வெளியெதிர் காண்கின்ற தெய்வங்கள் என்று போற்றப்படுகிற தொழிலாளர் பெருமக்களுக்கும், எண்ணணிவாதிகளுக்கும், எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பர்களே, சிந்தித்து பாருங்கள். பாசம் என்று வேஷம் போட்டு பேசுவதற்கு எதிர்த்தரப்பிலே வந்திருக்கிறார்கள் 3. ஐயா, இன்றைக்கு எங்களுடைய வீட்டிலேயே, எங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பவர்களிடமே பாசம் வைக்க முடியாத ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிற போது, கடல் கடந்து பல மைல்களுக்கு அப்பால் சென்றுவிட்ட புலம்பெயர் உறவுகளிடமும் நாங்கள் பாசம்தான் வைக்கிறோம் என்று இவர்கள் பேசுகிறார்கள். என்னையா நியாயம் இது? புலம்பெயர் தமிழர்கள் எதற்காக இங்கிருந்து சென்றார்கள்? ஏன் நாங்கள் அவர்களை அனுப்பி வைத்தோம் என்றால் பாசம் வைப்பதற்கு அல்ல. ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே வாழ முடியாத பொருளாதார சுமைகளை சுமக்க முடியாத அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல மேலை தேச நாடுகளுக்கு உழைக்கச் சென்றவர்கள்தான் புலம்பெயர் தமிழர்கள். அடிப்படையிலே அவர்களை நாங்கள் அனுப்பி வைத்ததே அங்கே இருந்து உழைத்து எங்களுக்கு நாங்கள் இங்கே ஹலோ என்று சொல்ல, கிலோவிலே காசை அனுப்புங்கள் என்று சொல்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான் அவர்கள். இன்றைக்கு யாழ்ப்பாண மண்ணிலே, எங்களுடைய மண்ணிலே இத்தனை நெருக்கடிகளுக்கு பிறகும் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால், எங்கள் வீடுகளிலே அடுப்பெறுகிறது என்றால், பல நெருக்கடிகளுக்கு பிறகும் இந்த சமுதாயம் நிமிர்ந்து நிற்கிறது என்றால், புலம்பெயர் தேசத்தவர்கள் எங்களுக்கு அனுப்புகிற பணம் என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைப்பு என்னவென்றால், இன்றைக்கு ஒரு காலத்திலே நாங்கள் அவர்களை அப்படி அனுப்பினோம். அவர்கள் ஆரம்பத்திலே போய் குடும்பம் இல்லாமல் தனியே இருந்து உழைத்து அனுப்பினார்கள். பின்னர் அவர்களுக்கே அங்கே ஒரு குடும்பம் வந்தபோது காலம் மாற மாற அவர்கள் யாருக்கு காசு அனுப்ப வேண்டும் என்று குழம்புகிறார்கள். ஒரு காலத்திலே அம்மாவுக்கு காசு அனுப்பிய மகன் இப்போ மனைவியும் வந்து விட்டால், இப்போ மனைவி வீட்டுக்கு காசு அனுப்புறதா, அம்மா வீட்டுக்கு காசு அனுப்புறதா, யாருக்கையா காசு அனுப்புறது, நண்பர்களுக்கு காசு அனுப்புறதா என்று காசு அனுப்புகிற ஒரு மரமாக, காசை உழைத்து அனுப்புகிற ஒரு மரமாகத்தான் நாங்கள் அவர்களை கையாண்டு கொண்டிருக்கிறோமே தவிர, அவர்கள் மீது ஏதோ நாங்கள் பாசம் வைத்து பழகுகிறோம் என்று சொல்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. சரி, ஒரு காலத்திலே அந்த பணம் நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டிருக்கலாம். இன்றைக்கு எங்கள் மண்ணிலே என்ன நடக்கிறது? அந்த புலம்பெயர் தமிழர்கள் அங்கே கஷ்டப்பட்டு அனுப்புகிற அந்த காசு, அந்த வெளிநாட்டு காசு இன்றைக்கு இந்த மண்ணிலே பொறுப்பில்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டிருக்கிறதோ என்று நாங்கள் எண்ண தோன்றுகிறது. இங்கே பார்த்தால் பல விஷயங்கள், எங்கள் மண்ணிலே நடக்கிற பல சீரழிவுகளுக்கெல்லாம் பின்புலமாக பொறுப்பில்லாமல் கைகளிலே கிடைக்கிற வெளிநாட்டு காசு என்பதுதான் அடித்தளமாக இருக்கிறது. சரி, எங்கள் வீட்டிலே இருந்து போன மாமா 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டில் இருந்து வாராரண்டு வைப்போம் பாசமாக செலுத்துகிறார்கள். தம்பி, சுகமாக இருக்கிறீங்களோ?
உங்களுக்கு எதுவும் வருத்தமோ கிடையாது. இந்த கேள்விகளே கிடையாது. இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் என்று சொன்னது போல அங்கிருந்து வருகின்ற போதே பல ஓடர்கள், நீங்கள் மாமா எனக்கு வருகிற போது நீங்கள் ஒரு ஹேண்ட்போன் கொண்டு வர வேண்டும், எனக்கு இது கொண்டு வர வேண்டும், அது கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பணம் மையத்தை கொண்டுதான் அவர்கள் இங்கே வருகிறார்கள். வருகிறவர்களை நாங்கள் பார்த்தால் அவர்களும் சில வேளைகளிலே தங்களை ஒரு பணக்காரர்களாக்கிக் கொள்கிறார்கள் என்பது உண்மைதான். அவர்கள் வந்துவிட்டு போகிற ஒரு குறுகிய காலங்களுக்குள்ளே அவர்கள் தங்களிடம் இருக்கிற அந்த பண செல்வாக்கை காட்டிக்கொள்கிற அதே வேளையிலே நாங்களும் கூட அவர்களிடம் இருக்கிற பாசத்தை காட்டாமல் மேலும் மேலும் எப்படி அவர்களிடம் பணம் உழைக்கலாம் என்றுதான் சிந்திக்கிறோம். பாருங்கள், இங்கு வந்தவர், ஊருக்கு வந்தவர் பாட்டி வைக்கவில்லை என்றால் ஊரில் இருக்கிற இளைஞர்களுக்கு பிடிக்காது. என்னையா வெளிநாட்டுக்கு போனார், வந்தார், இவர் என்ன ஒரு பாட்டி கூட இங்கே வைக்கவில்லையா? ஒரு கலாச்சாரமே மாறியிருக்கிறது. ஆகவே வெளிநாட்டு தொடர்புகள் நிதி சார்ந்துதான் அவர்களை நாங்கள் அணுகிறோமே தவிர அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பணத்தை உழைத்தார், அங்கே எவ்வளவு வேதனைப்பட்டார், இங்கே வந்திருக்கிறார் என்ற எந்த விசாரிப்புகளும் கிடையாது. பிறகு அவர் ஒவ்வொரு வீடு வீடாக செல்கிற போதும் கூட அந்த பணம் குறித்த எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. ஊருக்கு வந்திருப்பவர்களை சனசமூக நிலைய தலைவர் சந்திக்கிறார், தம்பி கொஞ்சம் காசு தர முடியுமா? ஆலய பரிபாலன சபை தலைவர் சந்திக்கிறார், தம்பி திருவிழா வருது, இந்த ஆலயத்துக்கு இவ்வளவு கொஞ்சம் காசை தந்தா என்ன? எனவே அங்கே மீண்டும் மீண்டும் பணம் என்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் புலம்பெயர் தமிழர்கள் நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் அங்கு வாழுகிற காலத்திலும் சரி, இங்கு வருகிற காலத்திலும் சரி. இதைவிட இன்னும் ஒரு விஷயம் நடக்கிறது. புலம்பெயர் தமிழர்களிடம் இருந்து காசை வாங்கி கொண்டு இங்கு சிலர் நடத்துகிற பல திருக்கூத்துக்களை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதல்ல. ஒரு காலத்திலே இங்கே இந்த வீதிகளிலே குந்தி இருந்து விட்டு போனவர்கள் இங்கு வந்து மீண்டும் இந்த காணிகளுக்கு வைக்கிற விலைகளை எண்ணி பார்த்தால் இங்கிருப்பவன் தடுமாறி போகிறான் ஐயா. அவர்கள் காணிகளை கோடிகளில் வாங்க முடியும், ஆனால் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து இங்கேயே உழைத்து வாழ முடியும் என்று நம்புகிறவனுடைய தலைகளிலே புலம்பெயர் தமிழர்களுடைய அந்த நிதி என்ற விடயம்தான் சிக்கலுக்குரியதாகிறது. இங்கே படித்து இந்த மண்ணிலேயே உழைத்து நான் வாழலாம் என்ற நம்பிக்கை மீது புலம்பெயர் தமிழர்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற நிதி என்ற அந்த மாயை அல்லது அந்த நிதி என்ற ஒரு விடயம் அவர்களுடைய இலட்சியங்களை தடுமாற வைக்கிறது. ஈழத்தமிழருடைய பொருளாதார நிமிர்வுக்கு அடித்தளமாக இருக்கிற புலம்பெயர் வாழ்வியலை நாங்கள் மதிக்கிறோம். அந்த வாழ்வியல் இங்கிருக்கிற சிலரால் தவறாக வழிநடத்தப்படுகிறது என்பதுதான் எங்களுடைய ஆணித்தரமான வாதம். இன்றைக்கு எங்களுடைய சமூகம் புலம்பெயர் தமிழர்களை ஒரு நிதி சார்ந்த நிலையில்தான் தொடர்பாடி வைத்திருக்கிறது என்ற ஆணித்தரமான இந்த கருத்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய உறவுகளே, வேந்தன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமான செய்தியில் ஒன்றாக நான் நினைப்பது என்னவென்று கேட்டால், இந்த நிலம் காணி தொடர்பான விஷயங்கள். என்றால் நிலத்திற்காக நாட்டிற்காக புறப்பட்டவர்கள் இன்றைக்கு பல பேர் வீடு கூட இல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் அரசியலாக பார்த்தாலும் எங்களை சார்ந்தவர்களாலேயே அது நிகழ்ந்திருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த புலம்பெயர்ந்த உறவுகளை நாங்கள் பணத்திற்காகத்தான் அதிகம் அணுகி கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய உணர்வுகளை கூட நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை இந்த சமகாலத்து சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு உண்மைதானா அல்லது அது அவருடைய வாதத்தின் திறமையாலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். அதை வெளிக்கொணர்வதற்காக எங்களுடைய அடுத்த எதிர்த்தரப்பு வாதி அவர்கள் காத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஈழத்தினுடைய அதிலும் குறிப்பாக புலனர்வை மண்ணைச் சேர்ந்த அன்புக்குரிய புலனர்வை தமிழன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரியவர் திரு பாலன் பாலசுதாகரன் அவர்கள் மட்டக்களப்பு பால் சேனை தமிழ் மகா வித்தியாலயத்தினுடைய ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர், மிக சிறந்த ஒரு பேச்சாளர், கவிஞர். அதை தாண்டி சமூக சேவைகளிலே அவர் கூட இந்த புலம்பெயர்ந்த நிதிகளை வைத்துக்கொண்டு பல சமூக தொண்டுகளை செய்யக்கூடியவர். பாசம்தான் இன்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது என்கின்ற கருத்தை வலியுறுத்த இதோ பாலன் பாலசுதாகரன் அவர்கள். சொல்லொணா துயரிலும் சொற்கொண்டு அவர்தம் பாதம் போற்றி அகிலமென்னும் இப்பேருலகம் அகன்று விரிந்து ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரூன்ற அயராது அல்லலுறும் அவர்க்கே சரணம். சோறு நாம் கையாலுண்ண சேற்றிலே கால் வைத்து இன்றளவும் பாடுபடும்
அந்த உழவர் எனும் பெரும் தொழிலாளியையும் இவ்விடத்திலே மதித்து இவ்வையம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் மாபெரும் மேதைகள் தொழிலாளர்களால் தான். அந்த தொழிலாளர்களை இக்கணம் நான் தலை குனிந்து வணங்கி, நாவன்மை நாயகமே, மொழி மீது நாமெல்லாம் இனிமேலும் ஓயேன் என தமிழ் வீரம் நாம் கொள்ள தமிழ் பரப்பும் பட்டிமன்ற தலைமைக்கு தலைவணங்கி, என் தரப்புவாதிகளுக்கும் எதிரணியினருக்கும் இவ்வேளையிலே வணக்கம் கூறி, கலோ கலோகென்று சொன்னால் கிலோ கிலோகென்று அனுப்புகிறார்கள். அந்த கலோ கலோகென்று நீங்கள் யாரிடம் சொல்வீர்கள் என்றால், உங்களுடைய அகத்திலே உறைந்த பாசத்தினால் நிரம்பியவர்களிடம் மட்டும்தான் என்பதனை முதலிலே பட்டிமன்றத்தினுடைய எதிரணி தலைமை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தலைப்பிலே ஒரு சொல் வருகிறது, புலம்பெயர் தமிழர்களிடம் தாயகம், அது தாயின் அகம். அதனை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பாசம் இன்றைய இந்த உலகத்திலே உங்களை பணம் எப்படியெல்லாம் உங்களுடைய 6 அறிவையும் ஆட்டிப்படைக்கலாம், மாட்டிக்கொள்ளலாம். வடக்கு கிழக்கினுடைய அபிகளவு துன்பங்கள் நீங்கப் பெறுகிறது என்றால் புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற பாசத்தினுடைய பெரும் உணர்ச்சி வெளிப்பாடுதான். எத்தனை முதியோர் இல்லங்கள் இப்போதெல்லாம் உழைத்து விட்டன. உங்களினுடைய பணத்தினுடைய மோகம் தாயையும் தந்தையையும் மட்டுமா வீதியிலே விட்டீர்கள்? இல்லவே இல்லை. அத்தனை உறவுகளையும் வயது வந்தவுடன் வீதியிலே விட்டு செல்கிறீர்கள். அவர்களை கட்டி காத்து அன்பு பாராட்டி இன்று எத்தனை முதியோர் இல்லங்கள் அவர்களினுடைய பாசத்தினுடைய விளைவாக ஈழமண்ணிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த பாசத்தினுடைய உணர்வு பாசம் புரிந்து கொள்ளும். ஆனால் உங்களுடைய பணம் அதிகாரம் மிக்கதாக அழுத்தமிடும் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பாசம் உறவை தாங்குகிறது, பணம் உறவை தொடங்கி விடுகிறது. பாசம் பேசுவது ஒரு இதயத்தினுடைய மொழி, ஆனால் உறவை சிதைக்கின்ற ஒரு யந்திரம்தான் நீங்கள் சொல்லுகின்ற பணம். ஆனால் இன்று எங்களுடைய மக்கள் எல்லோரும் இன்று எத்துணை சார்பாக ஏழை எளியவர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அவர்கள் இன்று வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை இந்த இடம்பெற்று முடிந்த அந்த டிட்வா புயலினுடைய தாக்கம் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் மதம், மொழி, இனம் கடந்து ஈழ தேசத்தின் மீது கொண்ட அந்த பாசத்தினுடைய விளைவுதான் ஒரு தமிழனாய் 1000 தமிழர்களாய் தாயக தேசம் எங்கும். ஏனென்றால் அது அவர்களினுடைய தாயினுடைய அகம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? சொந்தமே என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா? இதனை விட வேறு என்ன ஐயா வேண்டும்? மாங்கனி ஒன்று இருக்கிறது, அது யாருக்கு தருவேன்? நாரதர் கூற உடனடியாக தன்னுடைய வீரத்தினுடைய படைபலமாக இருக்கட்டும், வித்தையினுடைய படைபலமாக இருக்கட்டும், முருகப்பெருமான் உலகை சுற்ற விநாயகர் என்ன செய்கிறார்? தாயிடமும் தந்தையிடமும் இருக்கின்ற பாசத்தினுடைய விளைவு மாங்கனியை பெற்றதாக ஒரு வரலாறு இருக்கிறது. செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும் என்று நாங்கள் இங்கு கொடிபிடிப்பதை விட முந்திக் கொண்டு அவர்கள் அங்கு கொடிபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை போன்று பணத்துக்காக சென்றவர்கள் தங்களுடைய குளிரிலும் மழையிலும் நனைந்து உழைப்பை சுரண்டி அவர்களினுடைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் இத்தனையான விளைவுகளுக்கு அவர்கள் உடனே வீரியம் கொண்டு தங்களுடைய அந்த மொழியினுடைய மக்களினுடைய பற்றுதலால் இன்று எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செய்து நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இலங்கையிலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா? ஈழத்திலே தாயக தேசத்திலே இந்த பிரச்சனை இருக்கிறதா என்று நாங்கள் அறிய முதல் அவர்கள் அறிந்து அவர்கள் நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் எங்கள் மீது கொண்ட அந்த தொப்புள் கொடி உறவினுடைய தாக்கம் என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று அவர்களிடம் நாங்கள் பணம் கேட்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறேன். யாரிடம் பணம் கேட்கிறோம் என்பதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் இதயத்தின் மீது இருப்பு கொண்டவர்களிடம் உரிமையோடு கேட்கிற பணம் இங்கு பாசத்தால் போர்த்தப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை மாணவர்களினுடைய கல்விக்கு உதவுகிறது, எத்தனை மாணவர்களினுடைய வாழ்வாதாரத்தை வலிச்சேர்க்கிறது, எத்தனை குடும்பங்களை இன்று வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இறுதியாக பணம்
அது போலியினுடைய பிறப்பிடம். பாசம்தான் அவர்கள் இந்த உலகத்தின் தாயக மக்களினுடைய தொடர்புக்கு அவர்கள் வேலிக்காக கட்டிய கூலி. அதனை போலியாக சொல்லுகின்ற நீங்கள் மூவரும் காலியாக வேண்டும் என்று இவ்விடத்திலே கேட்டு விடைபெற்று கொள்ளும் முன் மீளவும் இதயம் துடிக்கிறது, என்னுடைய இரத்தம் அழுகிறது என்றால் அதே புலம்பெயர் தேசத்து எல்லோரும் தாயக மக்களோடு பாசத்தோடு தொடர்பிலே இருக்கிறார்கள் என்பதனை பட்டிமன்றத்தினுடைய எங்களணி சார்பாகவும் தலைமை சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலசுதாகரன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். உண்மையிலே பாசம் என்று பேசுகிற பொழுது அந்த சொல்லினுடைய வலிமை எல்லோரையும் ஆகர்ஷித்து விடும். அதை பாலசுதாகரன் இந்த பட்டிமண்டபத்திற்குள்ளும் அதை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது அவருடைய தந்திரமாக எங்களுக்கு தெரிகிறது. இதை எப்படி எதிரணியினர் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து நாங்கள் அதனுடைய நடுவருடைய தீர்ப்புரையிலே அவற்றை பார்க்கலாம் என்று கருதுகிறேன். அந்த வகையிலே அவருடைய வாதங்கள் சரியானதானா அல்லது திசை மாறி செல்கிறதா, எதை நோக்கி போகிறது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்காக எங்களுடைய பணமை அணியினுடைய இரண்டாவது பேச்சாளர், அவரை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு சமகாலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் மண்ணிலே இருக்கின்ற மிக பற்றாக்குறையாக இருக்கிற இந்த பெண் பேச்சாளர்களை எல்லாம் உசுப்பேற்றி விடக்கூடிய, அவர்களை வளர்த்திருக்கக்கூடிய பெரும் பொறுப்பிலே தன்னுடைய பங்களிப்பை செய்து வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரி கனகதுர்கா அவர்கள் மன்னார் திருக்கேஸ்வரம் கௌரியம்மாள் தமிழ் மகா வித்தியாலயத்திலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். பலவிதமான சமய சமூக பணிகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்து அவர் பணி செய்வதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே மிக சிறப்பான ஒரு உழைப்பாளியாகவும் அவரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பணமே என்கின்ற அணியை எப்படி அவர் மீளவும் நிலைநிறுத்த வருகிறார் என்கின்ற அந்த கருத்தை எதிர்பார்த்து அவரை அன்போடு அழைக்கிறேன். அவரின் வியர்வை இல்லையெனில் வளர்ச்சி எங்கு தோன்றும்? அவரின் உழைப்பு இல்லையெனில் உலகம் எப்படி நின்றிருக்கும் என்று அவரின் நாள் மரியாதை மலர் தூவுவோம். உழைப்பின் பெருமை பாடி உயர்ந்த வாழ்த்து கூறுவோம். உலகெங்கும் உலக மக்கள் மாண்புற இந்த தொழிலாளர் தினத்திலே சிறப்பான உழைப்பை செய்து உலகம் மேன்மை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே தொழிலாளர் தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அடிக்கின்ற கோடை வெயிலை போன்று எங்களுடைய இந்த உணர்வுகளும் பாசமில்லாத வெந்து போன உணர்வுகளால் வாடி போயிருக்கின்ற அந்த காலத்திலே இந்த 3 பாசக்காரர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் இந்த பட்டிமண்டபத்திற்கு ஏற்றது தானா அல்லது தலைப்புக்குள் தான் அமைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எதிரணியினுடைய தலைவர் வெளிப்படுத்திய சில வாதங்களை நான் செம்மை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். புராண கதைகளை எல்லாம் கொண்டு வந்தார். முருகன் வித்தையை காட்டுறதுக்கு இல்லை தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு மயிலில் போய் வந்தார்ன்ற மாதிரி தானும் ஒரு மயில் வாகனத்தில் போய் வந்த மாதிரியான ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சினை இங்கே அவர் வெளிப்படுத்தி இருந்தார். விநாயகன் பாசத்தின் காரணமாக தாய் தந்தையை வணங்கினான் அப்படி என்று சொல்லி எதிரணியினர் தெரிதல் என்கின்ற நோக்கிலே இங்கே இருக்கின்ற விடயங்களை ஒரு புத்திபூர்வமாக அறிவுபூர்வமாக நோக்க வேண்டுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக நோக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தான் உணர்ச்சி பூர்வமாக நிறைய விடயங்களை இங்கே கதைத்து கொண்டு போய்விட்டார். தலைப்புக்குள் இல்லை. பொருளாதாரம் காரணமாக, அதாவது பணத்திற்காகத்தான் இந்த மேம்பட்ட உறவு பேணப்படுகிறது என்பது இது ஒரு வெளிச்சம் போட்ட விஷயம். இன்று புலம்பெயர்ந்து சென்று அங்கு வாழ்கின்ற மக்கள் தாயக மக்களினுடைய நோக்கிலே யார் என்று பார்த்தால், ஒன்று அவர்கள் பணம் காய்க்கிற மரம். அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி இங்கு எறிந்தால் அது மலையாக விழும். அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் எறிந்தால் இன்று அது 430 ரூபாவாக இலங்கையில் வந்து விழும். அங்கிருந்து ஒரு $1 எறிந்தால் அது 318 ரூபாவாக இங்கு வந்து விழும். அங்கு இருந்து ஒரு யூரோவாக எறிந்தால் இன்றைய தினத்திலே அது 373 ரூபாவாக இலங்கையில் வந்து விழும். இங்கிருந்து அவர்கள் அதை நோக்கித்தான் சென்றார்கள். ஆகவே வெளிநாடுகளிலே வாழுகின்ற புலம்பெயர் தேசத்தவர்கள் என்பது ஈழத்தமிழர்களுடைய நோக்கிலே அவர்கள் பணம் காய்க்கின்ற மரம். எங்களுடைய தலைமுறைகள் மாறி இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய வீட்டுக்கு கிட்ட இப்போவும் ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்திலே புளியங்காய்கள் காய்ப்பதற்கு பிஞ்சாக பூவாக இருக்கும் பொழுதே நாங்கள் சில வேளை பிடுங்கிக் கொள்வோம். பூவாக இருக்கும் பொழுது அதை ஆஞ்சி சாப்பிடுவோம், நல்லா இருக்கும். பிறகு பிஞ்சாக இருக்கும் பொழுது
எங்களுடைய நாங்கள் சிறுபராயமாக இருந்தவர்களை விட கொஞ்சம் பெரிய வயதினர் கூட அதை ஆஞ்சாஞ்சு சாப்பிடுவார்கள். புளியம் பிஞ்சு நல்லா இருக்குண்டு. கொஞ்சம் காயாக வந்த பொழுது செம்பளமாக இருந்த பொழுதும் கூட அதை பிடுங்கி பிடுங்கி சாப்பிடுவார்கள். பழுத்த பிறகு 1-2 தன்பாட்டில் விழும். அப்பொழுது பொறுக்குவார்கள். பிறகு கொஞ்ச காலம் நல்ல வெயில் வர உலுப்பி உலுப்பி பொறுக்குவார்கள். இப்போ உலுப்பி முடிஞ்ச பிறகு விட்டுருவார்களோண்டா இல்லை, அதுக்கு பிறகும் புளியம்பழம் பொறுக்கிறதுக்கு தினமும் போவார்கள். புலம்பெயர்ந்து சென்ற இந்த எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த தாயக கனவுகளை சுமந்து கொண்டு பொருளாதார நோக்கமோ பாதுகாப்பு நோக்கமோ கல்வி நோக்கமோ எந்த நோக்கத்திற்காகவோ புலம்பெயர்ந்து சென்ற இந்த மக்களிடம் தாயக மக்கள் கொண்டுள்ள உறவை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு போகேக்கியே சொல்லுவார்கள். ஒரே நம்பர் ஒன்று சொல்லுவார்கள், நானும் சொல்லி விடுறதுண்டு. 72 12 92 72. என்னென்று கேட்டால் நலம் விசாரிக்கிறதுக்காக ஃபோன் நம்பர் இல்லை, அக்கவுண்ட் நம்பர்ன்னு சொல்லி விடுவார்கள். ஆகவே பொருளாதாரம், அதாவது பணம் வசூல் பண்ணுவது தான் அதனுடைய முக்கியமாக நோக்கமாக இருக்கிறது. எப்படி பணம் வசூல் பண்ணுகிறார்கள்? போன உடனே அவன் நிம்மதியாக எங்கேயாவது சாப்பிட்டானா, அல்லது சரியாக தூங்குகிறானா, சரியான வாழ்விடம் கிடைத்ததா, சரியான வேலை கிடைத்ததா, இப்படி எந்த ஒரு வார்த்தையையும் கேட்காமல் உனக்கு என்ன தம்பி, உனக்கு என்ன மச்சான், நீ போயிட்ட, என்ன மாதிரி, எவ்வளவு அனுப்புவ, இப்படி என்று கேட்குற சமுதாயம் தான் இருக்குது. எப்படி இருக்குது? புளியம் பூ பிடுங்குற மாதிரி பூவாகவும் பிடுங்குகிறார்கள். போன அடுத்த நாளே கேட்கிறார்கள் பணம் அனுப்பு. பிஞ்சாகவும் உழுப்புகிறார்கள், காயாகவும் பிடுங்குகிறார்கள். ஒரு விழாவை ஏற்பாடு செய்துவிட்டு உழுப்புகிறார்கள். உழுப்பி கொட்டிய பிறகு அவனிடம் அங்கு எதுவும் இல்லாத பொழுது திருப்பியும் கொண்டே பேக்கை விரித்து வச்சுட்டு நிற்கிறார்கள். விழும் பொழுது பொறுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதிலே பாசம் எங்கே மேம்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. புலம்பெயர்ந்தவர்களை நாங்கள் இன்னொரு கோணத்திலே பார்க்கிறோம். எப்படி என்று கேட்டால் அவர்கள் துறவிகள். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? காவி கட்டி கொண்டு தலையிலே முடி அல்லது மலித்து அல்லது நீட்டி இப்படி வாழ்ந்தால்தான் துறவிகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு காலத்திலே போராட்ட வரலாறுகளால் எழுதப்பட்ட பூமி இது. அவர்களும் ஒரு விதமான துறவிகள் தான். அதன் பின்பு புலம்பெயர் தேசத்துக்கு போனவர்கள் நீங்கள் நினைப்பது போல உடி அலங்காரங்களில் குறைத்தும் அல்லது கேளிக்கைக்குரியதாக உடி அணிந்தாலும் அவர்கள் துறவிகள். எப்படி துறவிகள்? தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய பாசத்தை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், கனவுகள் அத்தனையையும் ஒரே நாளில் கைவிட்டு ஓடியவர்கள். அவர்களிடம் எங்கையா நாங்கள் பாசத்தை வெளிப்படுத்துவது, அல்லது அவர்களிடமிருந்து எப்படி நாங்கள் பாசத்தை எதிர்பார்ப்பது? இங்கிருந்து பாசத்தை எதிர்பார்ப்பதோ அல்லது அவர்களிடமிருந்து பாசத்தை எதிர்பார்ப்பது என்பது உண்மையிலேயே நாங்கள் தலைப்பாக கூட கதைக்க முடியாத விடயம். ஆகவே பொருளாதாரம்தான் நோக்காக இருக்கிறது. இவர்கள் 3 பேரும் அபூர்வ பிறவிகளாகத்தான் நான் நோக்குகிறேன். ஏனென்றால் இந்த காலத்திலும் பாசத்தை நினைத்து பெரிதும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது ஒரு பக்கத்திலே. ஏனென்றால் அகராதியிலே அந்த சொல் வாழும் இவர்களால். பாடல்கள் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே. இது அவசரமான உலகம். தொழில்நுட்பத்தாலே அவசரமாக முன்னான காலத்திலே இந்த பாட்டு வந்துட்டு. ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே. எங்களுடைய இந்த உறவுக்கு காரணமான சொல்கிறார்கள் பணம் ஈக்குவல் உறவு. எவ்வளவு பணம் அனுப்புகிறார்களோ அவ்வளவு உறவு இருக்கும். பணம் அனுப்புறது குறைஞ்சா அந்த பாசம் குறைஞ்சு. எந்த வகையிலே பார்த்தாலும் புலம்பெயர் தமிழர்களிடம் தாயக உறவுகள் கொண்டிருக்கின்ற இந்த தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பாசம் அல்ல, பணமே என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வணக்கம். கனகதுர்கா அவர்கள், நான் குறிப்பிட்டது போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருடைய வாதத் திறமைகளையும் அவருடைய கருத்துக்களையும். நான் நினைக்கிறேன் மீளவும் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலையங்கத்திற்குள்ளே அந்த கருத்தியல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பது போல தெரிகிறது. இந்த மண்ணுக்கும் புலம்பெயர்ந்த மண்ணுக்கும் ஒரு முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே அவர் தன்னுடைய பணமே என்கின்ற அணியை வலுப்படுத்தி இருக்கிறார். அது சரியானதாகத்தான் இருக்கிறதா என்பதை நாங்கள் எதிர்த்தரப்புவாதியினுடைய கருத்தை கேட்டுத்தான் முடிவு செய்ய இருக்கிறோம். அந்த வகையிலே தாயகத்து உறவுகள் புலம்பெயர் தமிழர்கள் மீது கொண்டிருக்கிற தொடர்புக்கு மிக பெரிதும் காரணமாக இருப்பது பணமல்ல பாசம்தான் என்கின்ற கருத்தை மீள வலியுறுத்துவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திறந்த மற்றும் தொழிற்கல்வி நிலையத்தினுடைய பயிற்றுனர் வழிகாட்டியாக விளங்குகின்ற ஸ்ரீமதி தனிஷ்டா சத்யேந்திரா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். நெற்றிக்கண் திறப்பினும்
குற்றம் குற்றமே என்றுரைத்த நக்கீரர் பெருமானின் வாக்கிற்கிணங்க இவ்வவையிலே நக்கீரர் தலைமையில் தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே, என் தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வடைகின்றேன். உண்மையில் பாசம் என்றால் என்ன? உறவுகளை இணைக்கின்ற சக்திதான் பாசம். அன்பும் நினைவுகளையும் இணைக்கின்ற ஒரு அச்சாணிதான் ஐயா பாசம். அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் மோடாது என்பார்கள். அந்த அளவிற்கு பாசம் என்பது இன்று எமக்கு அவசியமான ஒன்றாகவும், அதே நேரம் புலம்பெயர் தமிழர்களிடம் இன்றைய தாயக உறவுகள் கொண்டுள்ள தொடர்பிற்கு மறுபடியும் சொல்கின்றேன், பெரிதும் காரணமாக இருப்பது பாசம் என்பதே இன்று எமது வாதமாக அமைகின்றது. புலம்பெயர் உறவுகள் துறவிகளாம். துறவி என்றால் என்ன அர்த்தம்? அவர்களிடம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒருவரிடம் எப்படி அவர்களுடைய பணத்தினை இங்கிருக்கின்ற தாயக உறவுகள் பெற முடியும்? ஐயா, பணத்தை விட பாசம்தான் உண்மையிலேயே வலுவானது, சிறந்தது என்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது. உண்மையில் அன்றைய காலத்தை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருந்தோம். எனக்கு ஒரு மாமா, சித்தப்பா, பெரியப்பா என்று பல உறவுகள் இருந்தார்கள். ஒரு தேவை, இன்று எனக்கு ஒரு இனிப்பு சாப்பிட வேண்டும் போல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனே நாங்கள் உரிமையாக கேட்போம், மாமா ஒரு இனிப்பு எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கித்தாங்கண்டா. பக்கத்தில் இருக்கிற மாமா என்ன செய்வார்? பாபுள்ளி என்று தன் சைக்கிளில் என்ன கூட்டி கொண்டு போய் என்ன செய்வாருண்டா, இனிப்பு வாங்கி கொண்டு வந்து வீட்டை பக்குவமாக விட்டுட்டு போவேன். அது அன்றைய காலம். ஆனால் இன்றைய காலத்தில் அந்த ஏக்கம் இல்லாமல் இருக்கின்றதா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இன்றும் எத்தனையோ உள்ளங்களில் அந்த ஏக்கம். எனக்கு என்னுடைய மாமா வேண்டி தந்த இனிப்பு இன்று எனது தங்கையின் பிள்ளைக்கோ எனது தம்பியின் பிள்ளைக்கோ என்னால் அவர்களை கூட்டி சென்று அணைத்து சென்று அன்பாக வாங்கி கொடுக்க முடியாத ஒரு ஏக்கம், ஒரு பாச உணர்வு இருக்கின்றது. அந்த ஏக்கம், அந்த பாச உணர்வு, அந்த தூரம் அவர்களுடைய தொலை தூரம், அவர்கள் அங்கிருக்கின்றார்கள், நாம் இங்கிருக்கின்றோம். அந்த தூரமானது, அந்த பாச ஏக்கமானது பணத்தால் நிரப்பப்படுகின்றதே ஒழிய அங்கு அடித்தளமாக இருப்பது பாசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய அண்ணன் தானே, நான் என்னவும் கேட்கலாம் என்ற ஒரு ஏக்கம், அந்த பாச உணர்வு தான் அங்கே பணத்தை கேட்கின்றதே ஒழிய அந்த பணம் தான் அவர்களை அங்கு தீர்மானிக்க விடவில்லை. ஒருவேளை இவர்கள் நினைத்தால் அந்த தொடர்பினை துண்டிக்கலாம். அவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டிய விருப்பமோ அல்லது தேவையோ இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த தொடர்பினை துண்டிக்கலாம். ஆனால் ஏன் அவர்கள் துண்டிப்பதில்லை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் இங்கே இருந்து அந்த தொடர்புக்கு பணம் தான் காரணம் என்று நீங்கள் வாதாடினால் அந்த வாதாட்டத்துக்கு பின்னால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், அந்த பணத்திற்கு பின்னாலும் ஒரு அடித்தளம் இடப்படுகின்றது என்றால் அது பாசத்தினால் தான். ஒரு கட்டிடம் தான் பணம் என்றால் அந்த கட்டிடத்தினுடைய அடித்தளமாக இங்கு இருப்பது பாசம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள், நண்பர்களுக்கு பணம் அனுப்புகின்றார்கள் என்று அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். பணம் என்பது உறவுகளை நிலைத்திருக்க உதவுகின்ற ஒரு கருவி மட்டுமே ஒழிய அதுதான் முழுமையாகி விடாது. ஆனால் பாசம்தான் அந்த உறவுகளின் உயிரும் ஆன்மாவும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏன் அனுப்புகின்றார்கள் என்றால், நாம் பிறந்து வளர்ந்த இந்த நாட்டிலே எமது உறவுகள் இன்று இவ்வளவு சீரழிவினை மேற்கொண்டு தமது வாழ்வாதாரத்தையே கட்டியெழுப்ப முடியாத ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது எம்மால் ஆன திணையளவேனும் ஒரு சிறிய உதவி அவர்களுக்கு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களது வாழ்வாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை காணலாம், அவர்களுடைய வாழ்வை சற்று முன்னோக்கி விடலாம் என்பதற்காக அனுப்பினார்களே தவிர அதற்கு காரணம் என்ன? வெறும் பணம் அங்கே காரணமாக இல்லை. அன்பு, இரக்கம், கருணை என்ற பல பாசத்தின் வெளிப்பாடுகள் தான் அதற்கு காரணமாக இருந்ததே ஒழிய அவர்களுடைய பண மேலாண்மையோ அல்லது அவர்கள் அங்கு பணத்துக்கு மேலே தாங்கள் படுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு ஆணவ எண்ணமோ இல்லை. அவர்களுடைய அடிமனதில் இருக்கின்ற பாச உணர்வு அங்கு தட்டி எழுப்பப்பட்டு அந்த உதவிகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விரும்பியோ விரும்பாமலோ இங்கிருந்து அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்கின்றார்களாம். பணம் பறிக்கின்ற காய்க்கின்ற மரங்களாக அவர்கள் காணப்படுகின்றார்களாம். என்னுடைய தலைவர் அவர்கள் மாம்பழத்தை உதாரணம் காட்டினார், எதிர்த்தரப்பு சகோதரி புளியம்பழத்தை உதாரணம் காட்டிவிட்டு சென்று விட்டார். மிகவும் பொருத்தப்பாடான ஒரு விடயம். என்னுடைய தலைவர் கூறின மாம்பழம் தித்திப்பாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம்.
எதிர்த்தரப்பு சகோதரி கூறிய அந்த புளியம்பழம் புளிப்பு. அவர்கள் அதிலேயே கூறிவிட்டார்கள், பணம் என்பது புளிப்பு, மாம்பழம் பாசம்தான் இனிப்பு என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லி சென்று விட்டார்கள். மீண்டும் இறுதியாக ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். புலம்பெயர் தமிழர்களிடம் தாயக உறவுகள் கொண்டுள்ள தொடர்பிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பாசமே என்று மிக ஆணித்தரமாக எனது வாதத்தினை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதி தனிஷ்டா சத்யேந்திரா அவர்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள். புலம்பெயர் தமிழர்களிடம் தாயக உறவுகள் கொண்டுள்ள தொடர்பிற்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணமை என்கின்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வர இருப்பவர் கிளிநொச்சி அன்பு சிறுவர் இல்லத்தினுடைய முகாமையாளர் வட்டக்கட்சியைச் சேர்ந்த திரு ராசரட்னம் ராஜ்குமார் அவர்கள். என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், அவர் அன்பு சிறுவர் இல்லத்தினுடைய முகாமையாளர் பணமை என்று தான் பேச வந்திருக்கிறார். எனக்கு அதனுடைய காரணம் எனக்கும் புரியவில்லை. அவருடைய கருத்தை கேட்டு தான் நாங்களும் அவற்றை முடிவு செய்யலாம் என்று கருதுகிறேன். ஏனென்றால் இது உண்மைதான். இன்றைக்கு சூழ்நிலை, வாழ்க்கையில் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. அன்பினுடைய தலைவர் பணத்தை பற்றி பேச வருகிறார். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அதை தாண்டி இன்றைய சமகாலத்தில் இருக்கிற அந்த சம்பவங்களோடு இணைத்து பேசுவதிலே ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக அவரை நான் இப்பொழுதுதான் இனங்கண்டிருக்கிறேன். அவருடைய கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அன்போடு அவரை அழைக்கிறேன். நித்திரமே நின்பதம் பணிந்தேன் நான் புத்தொழியே புதுப்புணலே நான் கத்தும் இந்த கலையின் வித்தை கூறியவளை சிங்காரத்தின் தமிழே சீண்டும் கலை சிரிப்பழகே கலைமகளே என கரம் தூக்கி அருள் தெய்வமே நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் வணக்கம். எனக்கு முன்னே பேசி சென்ற எதிர்த்தரப்பினுடைய 2 விவாதிகளும் கூறியிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பிலே இன்னும் ஒரு பொருத்தமற்ற தெளிவின்மை காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் என நினைக்கின்றேன். இங்கே பணமா பாசமா என்பது விவாத அரங்கினுடைய தலையங்கம் அல்ல. புலம்பெயர்ந்த உறவுகளிடம் தாயக உறவுகள் கொண்டுள்ள இந்த தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணமா அல்லது பாசமா, இதுதான் தலையங்கமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இவ்விடத்திலே நான் புலம்பெயர்ந்த உறவுகளை எந்த விதத்திலுமே குறை கூற விரும்பவில்லை. எனக்கு ஒரே ஒரு கோபம், நீண்ட நாளாக என்னிடம் ஒரு உணர்வை, என்னிடம் இருக்கிற ஒரு கோப உணர்வை நான் வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தேன். நிச்சயமாக அந்த சந்தர்ப்பம் இன்று இவ்விடத்திலே கிடைத்திருக்கிறது என நான் நினைக்கிறேன். அதற்காக முதற்க நன்றிகள். புலம்பெயர்ந்த தேசத்தினுடைய உறவுகளை பற்றி பேசியிருந்தார்கள். நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒற்றை கொடி கொண்டு கற்றையாய் படை கட்டி ஆள வரும் படையை எதிர்த்து நின்று அறவழி நின்ற அண்ணன் கரிகாலன் பரம்பரையில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தவர்கள், உணர்வோடு ஒன்றித்தவர்கள், உணர்வு ரீதியாக ஒன்றாக வாழ்ந்தவர்கள், பாசப்பிணைப்பிலே ஒன்றாக வாழ்ந்தவர்கள். ஆனால் தலைப்பு இதுவல்ல. கடந்த காலங்களில் எனக்கு ஒரு விடத்தில் ஒரு பாடல் ஞாபகம் வருகிறது. நாங்கள் இருக்கின்றோம் நம்பிக்கையோடு கால்களை நகர்த்துங்கள். நிச்சயமாக அந்த உணர்வுகளோடு என்ன சந்தோஷம் என்றால் இப்படி ஒரு பாடல் இருப்பதே இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதான் எங்களுடைய நிச்சயமாக நடுவர்களே, அந்த பாடலை சொன்னதுக்கு நன்றி. அந்த உணர்வுகளோடு ஒன்றித்தவர்களாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவ்விடத்திலே இன்று அந்த உணர்விலிருந்து விஞ்சி 16 ஆண்டுகள் கடந்து இவ்விடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே தலைப்பு புலம்பெயர்ந்தவர்களை குறை கூறுவது அல்ல. அவர்கள் பணம் இருக்கிறார்கள், அவர்கள் தாயக உறவுகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பது தலையங்கம் அல்ல. இங்கே இருக்கின்ற தமிழர்கள் புலம்பெயர்ந்த உறவுகள் மீது எவ்வாறு பணத்திற்காகவா அல்லது பாசத்திற்காகவா ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதுதான் தலையங்கமாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இப்பொழுது இங்கே தாயகத்திலே இருக்கின்ற உறவுகளினுடைய தேவைகளை பார்த்தீர்களா இருந்தால் பணத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் பலரது தொடர்புகளையும் இருக்கிறது. இன்றைய தொடர்புகளை நான் 2 விதமாக நான் அதை நோக்கலாம் என நினைக்கிறேன். பாருங்கள், ஒருவர் உதவி என்ற பெயரால் தங்களை பிரபல்யம் செய்ய தேடுகிறவர்கள். அவர்களுடைய செயற்பாட்டை பார்த்தீர்களாக இருந்தால் நான் உதவி செய்கிறேன். நான் நிச்சயமாக ஒரு சிறுவர்லத்தினுடைய முகாமையாளர் ரீதியாக என்னுடைய நண்பரோடாக ஒருவர்கிட்ட ஒரு ஸ்பான்சர் கேட்க போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், ரைட் உங்களை தேவையில்லை தாங்க, நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். அப்போ நானும் ஓம் என்று சொல்லிவிட்டு நான் கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஆக்களுக்கு உதவி செய்கிறேன் என்று. அவரே ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறார், அவருக்கு எங்கேருந்து காசு வருது? அவர் தன்னுடைய குடும்பத்தை, வாழ்வாதாரத்தை ஒரு இளைஞர் இன்னொருவரிடமிருந்து உதவியை பெற்று இங்கு உதவி செய்கிறார். எனவே இவ்வாறாக அந்த பணத்தை அவர்கள் அனுப்புகிறார்கள். புலம்பெயர் உறவுகள் தாயக உறவுகள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பாசத்தை இங்கே இருக்கின்ற தாயக தமிழர்கள் எவ்வாறு அதனை பாவிக்கிறார்கள் என்ற ஒரு பெருத்த கேள்வி இருக்கிறது. ஏன்னா சில பேர் வெளிக்கிடுவினம், நாங்கள் வாழ்வாதாரம் உதவி செய்கிறோம் என்று சொல்லி வெளிக்கிடுவினம். ரைட், போவினம் இவையும் ஏன்னா ரைட், நான் ஒருக்கா ஃபஸ்ட்டுக்கு உங்களை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவினேன்.
ரைட் ஓகே அவன் வீடு இருக்கும் இந்த காலத்தில் செயின் போட்டுருந்தா சொல்லி கலட்டி வச்சுட்டு இல்லைங்க கஷ்டப்பட்ட ஆக்கள் மேலே இல்லைங்கன்னு சொல்லிக்கிறேன். வீட்டுக்கு முன்னுக்கு நீட்டாக சன்செட் எல்லாம் வரைக்கும் இருக்கும். அப்போ சொல்லிடுவேன் பின்பக்கம் பூசையில் அங்கால போயிருக்கான் இல்லைங்க அந்த பக்கம் எடுத்தால் தான் கஷ்டம் மாதிரி தெரியும் உங்களேன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அப்படி என்ன செய்வேன் நம்ம சொல்லிச்சோன்னா ஃபோட்டோ எடுப்பினோம். அதில் அவன் அங்கேருந்து புலம்பெயர்ந்த உறவுகள் ஏறத்தால் ரைட் ஒரு உதாரணத்துக்கு ₹1,00,000 அனுப்புகிறார்கள் என்று இருந்தால் நான் நினைக்கிறேன் அதிலே இங்கே உதவி செய்தவர் அதனுடைய அறவாசியை அவர் தனக்கு கமிஷனாக எடுத்துருவார். மற்றதை இந்த கஷ்டப்பட்ட இந்த ஏழை தொழிலாளிக்கு வழங்குவார். நிச்சயமாக இதில் 2வது ரகத்தை பாருங்கள். 2வது உதவியை பெற்றுக்கொள்றதுக்காண்டியே சில தொடர்புகளை நான் கட்டாயமாக வச்சிருக்கணும் என்றார்கள் 2வது ரகம். இதில் அவை என்ன செய்யணும் தங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டங்களை வெளிப்படையாக சொல்லாட்டியும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளுக்கணும். பக்கத்தை பிள்ளை புட்டி பால் குடிச்சு கொண்டிருக்கும். இதில் 80 வயது பாட்டிக்கும் இயர்ஃபோன் கேட்கும். இப்படியான ஆக்கள் தான் எங்கட சமூகத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கணும். நிச்சயமாக இதில் புலம்பெயர்ந்த உறவுகளை குறை கூறுவது தலையங்கம் அல்ல. தன்னுடைய இதயம் மொழியிலிருந்து தான் பேசுகிறேன் என்று சொல்லியிருந்தார். நானும் அந்த இதய மொழியிலிருந்து தான் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனக்கு தாயக உறவுகள் மீது இன்றும் கோபம் இருக்கிறது. புலம்பெயர்ந்த உறவுகள் நீண்ட காலத்திலே இருந்தேன் நடுவர்கள் சொல்லியிருந்தீர்கள் என்பதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இங்கேருந்து புலம்பெயர்ந்து சென்றார்கள். ஏன்னா அப்படி இருக்கல அங்கே அவை இருந்து எங்களுக்கு காசனப்பீனம். இந்த வீதியால் நான் விரைக்கில் பாருங்க கஞ்சாவும் கள்ள கசிப்பும் கொகைனோடு ஒரு போதைப் பொருளும் டெஃபா என்று இப்போ அது ரெண்டிங்காக வருது தான். ஏன்னா சரியா சத்தியமாக நான் சொல்கிறேன். அந்த 80 வயதில் போனாங்கள்கிட்ட கேளுங்கோ ₹5 ஒரு புளுட்டோவும் அலுவாவும் இழுத்தடிச்சானோ. இதை தவிர வேறு என்னத்தை அவை கண்டவை. அங்கே இருந்து அவை கஷ்டப்பட்டு பணம் அனுப்பினோம். அதை இந்த இளைய சமூகம் வெறும் தவறான வழிகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, இன்று இளையோர் எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் வீதிகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்வார்கள் என்னது அண்ணா வெளிநாடு என்ன சொந்தம் வெளிநாடு. உண்மையிலேயே எங்களுடைய இளம் தலைமுறை இன்று சிதறி போவதற்கும் தீய வழியிலே சென்று கொண்டிருப்பதற்கும் பிரதானமான காரணம் இந்த வெளிநாட்டு பணமோகத்தால் அவர்கள் வாழ்விழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். எனவே நிச்சயமாக நடுவர்களே பொருத்தமான ஒரு தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கூறி தாயக உறவுகள் புலம்பெயர்ந்த உறவுகள் மீது கொண்டுள்ள தொடர்புக்கு காரணமாக இருப்பது பணம் தானே தவிர பாசம் அல்ல என்று இறுதியும் உறுதியுமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் குறிப்பிட்டது போல ராஜ்குமார் அவர்களுடைய உரையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சமகால நிகழ்வுகளோடு மிக எளிமையாக தன்னுடைய கருத்துக்களை விதைப்பதிலே அவர் மிக வல்லவராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நானாக ரசித்த விஷயம் என்றால் அடிக்கடி சொல்லிக் கொள்வார், புலம்பெயர்ந்தவர்களுடைய தவறு இல்லை, அவர்களுடைய ஒரு தவறும் இல்லை, இங்கே தான் பிரச்சனை என்று அந்த இடைக்கிட டிஸ்க்ளைமருமே அதை போட்டுக்கொள்கிறார். அதற்குடைய காரணம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையிலே அதோட ஒரு முக்கிய விஷயம் இருக்கின்ற இன்றைய காலத்திலே சமூக ஊடகங்களிலே எந்த விஷயம் எப்படி வரும் என்று தெரியாது. என்றால் அவர் ஒரு அன்பு சிறுவர்லத்தை நடத்தி கொண்டிருக்கிற முகாமையாளர். எனவே தன்னுடைய அந்த தகமைக்கேற்ப இந்த வாதங்களை இந்த இடத்திலே முன்வைத்திருக்கிறார் என்கின்ற அந்த நேர்மையையும் நான் அவரிடத்திலே பார்க்கிறேன். அதற்கு முதலில் நன்றிகள். ஏனென்றால் சமூகத்திலே கருத்துக்கள் சொல்வது என்பது வேறு, அவர்கள் சமூகத்திலே என்னென்ன செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வேறு. இன்றைக்கு யாரையும் எவரையும் எப்படியும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இன்றைக்கு இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய வாழ்வியலை மிகப்பெரும் பாதிப்புக்கு இன்றைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை கூட சில விழிப்புணர்வுக்கு தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் நானும் இந்த டிஸ்க்ளைமரமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்ற காலம் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. அந்த வகையிலே மீளவும் அவர் சொல்லுகிற செய்தி என்னவென்று கேட்டால், உதவிகள் தொண்டுகள் எல்லாம் சரி, ஆனால் இங்கே இருப்பவர்கள் இப்பொழுதுதான் என்னை கேட்டால் நாங்கள் பட்டிமன்றத்துடைய மையத்திற்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இங்கே இருப்பவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்ற மற்றவர்கள் எல்லா செயல்பாடுகளையும் தாண்டி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், அதுதான் இங்கே மிக முக்கியமான வாதமாக இருக்கிறது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் பட்டிமன்றம் சரியான திசையிலே மையம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதை இன்னும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சாளராக எங்களுடைய விஷ்ணுஜன் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் பல இடங்களில் அவரை பார்த்திருப்பீர்கள். ஆளை பார்த்தா ஒரு சின்ன பிள்ளைமாய் தான் இருப்பார், ஆனால் கருத்துக்களிலே மிக முக்கியமான பலவிதமான தாக்கங்களை செலுத்தக்கூடியவர். என்னை கேட்டால் இன்றைக்கு குறிப்பாக யாழ்ப்பாணம் என்றே சொல்லலாம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இவர் இருப்பார். என்றால் இவரை சிறு வயதில் முதலே நான் பார்த்திருக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய சில இலக்குகளிலிருந்து எந்த கம்ப்ரமைஸ் சமரசமும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு அன்புக்குரிய தம்பி, மிக சிறந்த ஒரு ஆன்மீக பேச்சாளர் விஸ்வகுமார் விஷ்ணுஜன் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பாசம்தான் பெரிது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்கின்ற கருத்தை வலியுறுத்த வருகிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கும் இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் எல்லோருக்கும்
சிறியனுடைய பணிவான வணக்கங்கள். திருவாசகத்திலே அற்புதமான ஒரு வரி, மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும்கான் அம்மானாய். முதலில் தொழிலை, அதாவது முதலிலே தொழிலை செய்து ஒரு தொழிலாளியாக தானே வந்து தொழிலாளியின் மேன்மையை சொல்லியவன் சிவபெருமான். அத்தகைய தொழிலாளியினுடைய மேன்மையை காட்டுகின்ற இந்த தொழிலாளர் தினத்திலே அனைத்து தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உறவு என்பதனுடைய பாலமே பாசந்தான். பணம் எல்லாத்தையும் சாதிக்கும். இந்த காலத்திலே பணம் பணம் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நான் அதை மறுக்கவில்லை. பணம் இல்லாத இடத்திலே மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை, உண்மைதான். ஆனால் நீங்கள் பணத்தை ஓடி ஓடி சொத்து சேர்க்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் சேர்த்த சொத்து உங்களுக்குரிய சொத்து கிடையாது. நீங்கள் எவ்வளவு அனுபவித்திருக்கிறீர்களோ அதுதானையா உங்களுக்குரிய சொத்து. அப்படி பார்க்க போனால் எல்லோருமே ஏழைகள் தான். எவன் ஒருவன் பாசத்தோடு பழகி இருக்கிறானோ அவன்தான் உண்மையான சொத்து சேர்த்தவன். இங்கே இருந்து புலம்பெயர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்களோடு எங்களுடைய தாயக உறவுகள், இங்கே இருக்கிற தாயக உறவுகள் அவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பாசத்தினுடைய பிணைப்பாக மட்டும்தான் இருக்க முடியும். தமிழர்கள் அன்பை கொண்டாடுபவர்கள், அதுதான் பாசம். அந்த பாசம் உணர்வோடு சம்பந்தப்பட்டது. இதை விமர்சிப்பவர்கள், அதாவது இந்த பட்டிமன்றத்தினுடைய தொடக்கமே விமர்சனத்தோடு தான் தொடங்கியது. அப்படி விமர்சிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எதிரணிக்காரர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அங்காலே இருந்து வந்த அத்தனை வாதங்களும் இன்றைக்கு இருக்கிற இந்த காலத்திலே 1-2 பேர் பிளவிடலாம், 1-2 பேர் பிழையாக அதை பயன்படுத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த தாயக உறவுகளையும் கொச்சைப்படுத்துவது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது என்னுடைய கருத்து. 1-2 பேர் தவறான வழியில் அந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதற்காக எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி நீங்கள் இன்றைக்கு புலம்பெயர் தமிழர்களோடு தாயக உறவுகள் தொடர்பு பேணுவதற்கு பணம் என்று நீங்கள் கூறுபவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் உண்மையில் தொழிலாளர் தினத்திலே உழைப்பை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். காரணம், அங்கே அவர்கள் உழைப்பது இங்கே இருக்கிற உறவுகளோடு பாசம் என்ற பாலத்தை உறுதியாக பேணுவதற்காக. முதலாவது வைத்திய செலவை எடுத்துக்கொள்ளுவோம். தாயகத்தில் இருக்கிற ஒரு உறவு இங்கே இருந்து அங்கே தொடர்பு கொண்டு, அண்ணா அம்மாவுக்கு இப்படி வைத்தியத்துக்கு தேவைப்படுது, அம்மாவுக்குத்தானே நான் பணம் அனுப்புகிறேன். அங்கே என்ன காசா பேசுது? பாசந்தானையா பேசுகிறது. நான் அனுப்புகிறேன், நீ அம்மாவை நல்ல ஒரு வைத்தியசாலையிலே கொண்டு போய் சுகப்படுத்து. இரண்டாவது அண்ணன் தங்கை உறவு. தங்கைக்கு திருமணம் என்று சொன்னால் அண்ணன் அதுக்குரிய பணத்தை அனுப்புவது என்பது கடமை. அங்கே பணம் முக்கியம் பெறவில்லை, பாசந்தான் முக்கியம் பெறுகிறது. தன்னுடைய கடமையை செய்வதற்கு எந்த ஒரு தமிழனும் பின்னிற்பவன் இல்லை. அவன் கடமையை செய்வதற்காக முன்னிப்பான். அந்த முன்னிப்பதற்கு அவனுக்கு ஊன்றுகோலாகவும் தூண்டுதலாகவும் அமைவது பணம் இல்லை, பாசம் மட்டும்தான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக குடும்ப விழாக்கள். இதில் இதில் ஒரு சின்ன கேள்வி. திருமணம் என்பது முக்கியமானதான். ஆனால் இந்த பெரிய மண்டபத்தில் இப்படித்தான் செய்யணும் திருமணம் என்று எதிர்பார்க்கல சரியா இருக்குமா? அது அங்க புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அண்ணன் ஆசைப்பட்டிருப்பான், என்னுடைய தங்கையை நான் இப்படி திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும். பணம் அல்ல, பாசம். பின்புலத்தில் இருப்பதை யோசிக்க வேண்டும். மேலோட்டமாக கிளறி பார்த்துவிட்டு தண்ணீர் கலங்களாக இருக்கிறது என்று போகக்கூடாது. உள்ளுக்குள்ள முத்து இருக்கும் ஐயா. இல்லை, இவரை ஜோதிச்சிருப்பாதான் நான் அப்படி கேட்டு நான் உங்கள்கிட்ட. என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், தன்னுடைய அண்ணாவினுடைய திருமணத்திற்காக தன்னுடைய மாமா வந்திருந்தார். என்னத்துக்கு வந்தார் என்று கேட்டேன். 12 லட்சம் 15 லட்சம் டிக்கெட் போடுற நேரமும் வந்தாராம். ஏனென்று கேட்டால் என்னுடைய மருமகனுடைய திருமணத்துக்கு நான் தலப்பாக கட்டி தேங்காய் உடைக்க வேண்டும் என்றதுக்காக வந்தார். பணமா அங்க முன்னுக்கு நின்றது? பாசம். இது இன்றைக்கு இங்கே இருக்கிற உறவுகள் அங்கே கதைக்கிற பொழுது கதைக்கிறார்கள், இப்படி திருமணம் வைத்திருக்கிறோம், நீங்கள் எல்லாம் வர வேணும், காசை கொண்டு வாங்க சொல்லல, நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். அந்த அழைப்புக்கு பின்னால் இருக்கிறது பாசம். பணம் கொடுக்க வேண்டியது அங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளினுடைய கடமை. காரணம், அன்றைய காலத்திலே இங்கே இருந்த எல்லா உறவுகளும் ஒரு தேங்காய் விலை 12 லட்சம்னு சொல்றீங்களா? அப்படி அல்ல, அந்த பாசம். அதாவது என்னுடைய மருமகனுக்கு நான் தேங்காய் உடைக்கிறது எனக்குரிய ஒரு கௌரவம் என்று அந்த மாமனார் நினைக்கிறார். அது பாசம். அன்றைய காலத்திலே இங்கே உறவுகள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு குடும்பத்தில் விழா என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து பணம் கொடுத்தார்கள். அது இப்ப மாறி நடக்குது, அங்க நின்று இங்க வருகிறது, அவ்வளவுதான். அதுல பெரிய வித்தியாசம் இல்லை. அது என்ன கொஞ்சம் ஆடம்பரமாக எங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது, அவ்வளவுதான்.
அதற்காக அங்கே பாசம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பாசம்தான் பின்னாலே இருக்கிறது. வெளியிலே தெரிவதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு நாளும் முடிவு எடுத்துவிடக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பழமரத்துக்குத்தான் கல்லறிவார்கள், பழம் காய்க்கிற மரம்தான் உலுப்பப்படும். காரணம், நான் தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன் என்ற உரிமையில் அது உலுப்பப்படும். அதாவது பாசத்தினால் புலம்பெயர் தேசத்துக்கு போனவர்களிடத்திலே பாசத்தின் உரிமையோடு எனக்கு இவ்வளவு பணம் கொடு என்று தாயக உறவுகள் கேட்கிறார்கள். ஆகவே அதுவும் பாசத்தினால் தான் என்பதை எதிரணியினர் நினைவில் கொள்ளுங்கள். மேலும் இவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், தண்ணீர் ஊற்றி வளர்த்ததால் உழுப்பப்படுவது ஓகே, உழுப்புவதற்காகவே தண்ணீர் ஊட்டுகிறார்கள் என்பதுதான் இவர்களுடைய கேள்வியா இருக்கு. அது அவர்களுடைய பார்வையில் இருக்கிற தவறு. நாங்கள் சொல்லுகிற கருத்தில் தவறு இல்லை, அவர்களுடைய பார்வையில் இருக்கிற தவறு. கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தால் கருப்பாகத்தான் தெரியும், தெளிவான கண்ணாடி போட்டு பார்த்தால் தெளிவாக தெரியும். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாகவும் நல்லதாகவும் இருந்தால் வெளியில நடக்கிற விஷயமும் உங்களுக்கு எதுவும் நேர்மறையானதாகத்தான் தெரியும். எங்களை அபூர்வமானவர்கள் என்று சொல்லி பாராட்டினார்கள். உண்மையிலே நாங்கள் அபூர்வமானவர்கள். காரணம், பணம் பணம் என்று பேசுகின்ற ஒரு கேவலம் கெட்ட சமுதாயத்திலே பாசம் என்று பேச வந்திருக்கிறோமே, நாங்கள் அபூர்வமானவர்கள் தான். நீங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், எவ்வளவும் கொடுங்கள், ஆனால் கடைசியில சாகர தருவாயிலாவது பாசம் உங்களுடைய மனசில் ஒரு தட்டி காட்டும். அவன் யார் உனக்கு என்பதை தட்டி காட்டும். உணர்ந்து விட்டு கண்ணை மூடுவீர்கள். என்ன, அது இருக்கிற பொழுது உணரவில்லை. ஆகவே எதை எடுத்துக்கொண்டாலும் பின்புலத்தில் இருப்பது பாசம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் பாசம் இருக்கிறதால தான் மாமா வரைக்க உரிமையோட பொருள் கேட்கலாம். சும்மா எடுத்து எவனோ ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் வெளிநாட்டில் நின்று வாரானண்டா கேட்க முடியாது. எனக்கு அது கொண்டு வா, இது கொண்டு வாண்டு. மாமாவோ எங்களுடைய உறவுகள் என்றால் மட்டும்தான் உரிமையோடு கேட்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிறைவாக வாழ பொருள் வேண்டும், அதுதான் பணம். வாழ்க்கையில் பொருள் வேண்டும், அதுதான் பாசம். ஆகவே நிறைவாக புலம்பெயர் தமிழர்களிடம் தாயக உறவுகள் கொண்டுள்ள தொடர்புக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பணம் இல்லை, பாசம் என்பதை உறுதியாக கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே விஷ்ணுஜனுடைய கருத்துக்கள் இந்த பட்டிமன்றத்தினுடைய முத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்று இந்த மன்றம் கருதுகிறது. அதிலே நிறைவாக சொல்கிற பொழுது, வாழ்விலே பொருள் வேண்டுமா பணம், வாழ்வுக்கு பொருள் வேண்டுமா, அதுதான் பாசம் என்று சொல்லியிருக்கிறார்கள். வாழ்க்கையின் பொருள் எங்கே வருகிறது என்று பொருள் இடம் மாறி வருகிறவர்கள் ஒரு அர்த்தத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி இவர்களுடைய கருத்தை நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இப்போ உண்மையிலே எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏனென்றால் இது எந்த திசை நோக்கி இது நகர்கிறது என்று புரியவில்லை. ஏனென்றால் நான் முதல்ல சொன்ன மாதிரி தலையங்கம் நாங்கள் சரியாக வடிவமைத்து கொண்டு போனாலும் இங்கே வாதத்துக்குள்ளே வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் கவனித்தேன். எப்படி என்றால், பணம் கேட்கிறார்கள், இதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. பணத்தையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் பாசத்தினால்தான் பணம் கேட்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இவர்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் பணத்துக்காகத்தான் பாசம் காட்டுகிறார்கள். அப்போ இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இதை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வடிவேலுமாய் கண்ணதாசா ஜேசுவாசாமாய் என்ற கட்டத்தில் நாங்கள் நிற்கிறோம். இப்போ ஏனென்றால் பாசத்தினால் பணம் கேட்கிறார்கள் என்கிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் பணத்துக்காகத்தானையா பாசமே காட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது, இதில் எது விஞ்சி நிற்கிறது என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி இங்கே இந்த புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்நிலை எப்படி மாறி இருக்கிறது என்றால், எல்லா நாடுகளுக்கும் வேறு வேறு வடிவங்களிலே போய் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் அவர்கள் வாழ்கிறார்கள். அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்றால் இந்த போனவர்கள் எல்லாருமே உழைக்க வேண்டும் என்கின்ற தேவைக்காக போனவர்கள், போரினுடைய தாக்கத்திற்காக போனாலும் கூட இங்கே காணி, கடன், வேலை, திருமணம் போன்ற பல விஷயங்களுக்காக போகின்ற புலம்பெயர்ந்து போனவர்கள். அவர்கள் போகிற பொழுது அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தென்றால், நான் நிறைய பேரோடு பழகி இருக்கிறேன், நீ தொடர்ந்து பழகி கொண்டிருக்கிறேன், நீங்களும் பழகி இருப்பீர்கள். அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தால் போய் 5 வருஷம் உழைச்சிட்டு வரணும்னு அப்படி போனவர்கள் இன்றைக்கு அங்கேயே பி கார்டு சி கார்டு எல்லாம் எடுக்கிற கட்டத்துக்கு இன்றைக்கு வாழ்க்கை மாறி இருக்கிறது. அவர்களுடைய தவறும் கிடையாது, வாழ்க்கை மாறி இருக்கிறது. அதே நேரம் இவர்கள் இங்கே இருபகுதியும் அதிகமாக அடிக்கடி சொல்லிக் கொண்டார்கள், புலம்பெயர்ந்தவர்கள் மிக சிறந்தவர்கள், எல்லா விதத்திலும் கடவுள் போல இருக்கிறார். அப்படியும் கிடையாது, அவர்களிடத்தும் பல தவறுகள் உண்டு, அதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இங்கே இருப்பவர்கள் மீதும் சில தவறுகள் உண்டு, அவர்கள் மீதும் தவறுகள் உண்டு. எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய சிந்தனை எதுவென்று கேட்டால், இங்கே இருப்பவர்கள் அங்கே சென்றவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள், உண்மையிலே பாசத்திற்காகத்தானா அல்லது பணத்திற்காகத்தானா என்று பார்க்க வேண்டும். வெளிநாடுகளிலே இருக்கின்ற பல உறவுகள் இங்கே நிரம்ப உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பாராத வகையில் நாங்கள் என்றால் இன்றைக்கு பல பேர் நாங்கள் முகநூலிலே அல்லது வலையொலிகளிலே வருகிற செய்திகளை வைத்துக்கொண்டு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். இது முதலிலே தவறு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏனென்றால் உண்மையிலேயே இன்றைக்கும் மானசீகமாக எவருக்கும் தெரியாமல்
ஏன் நான் உட்பட நாங்களே பல பணிகளை செய்வித்திருக்கிறோம், யாருக்கும் தெரியாமல். இதை கூட நான் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பட்டிமன்றத்திற்காக இதை சொல்லுகிறேன். அப்போ பல உதவிகள் யாருக்கும் தெரியாமல் இந்த மண்ணிலே அந்த ஈரத்தோடு வாசத்தோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருப்பவர்கள் அதை வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அதி உச்சமான பாசம்தான் பயன்படுகிறது என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. மறுவளமாக இங்கே அந்த பணத்தினுடைய பெறுமதி தெரியாமல் அவற்றை பலவிதமான பிழையான வழிகளுக்கு பயன்படுத்துவது சமீப காலமாக அதிகரித்துத்தான் வருகிறது என்பதிலும் மாற்று கருத்தில்லை. அதைத்தான் வேல்நந்தன் அவர்கள் மிக சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். என்றால் திருமணம் என்று சொன்னால் திருமணத்திற்கு அவசியமான சடங்குகளுக்கு தேவையானவை என்பது ஒன்று. இன்னொன்று, அது இன்றைக்கு போட்டி நிலையாக மாறிவிட்டது. அந்த குடும்பத்திலே இப்படியா, நாங்கள் இப்படி செய்து காட்டுகிறோம். அது அங்கே 500 டியூப் லைட்டா, நாங்கள் 1000 டியூப் லைட் கட்டுகிறோம். டியூப் லைட்டுக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்போ இப்படி பல சம்பவங்களை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். அப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த திருமணத்துக்கு அடிக்கிற அது அழைப்புதல் இருக்குது பாருங்கள். நான் கூட பல இடங்களில் கேட்டுக்கிறேன், இது எவனாவது புறம் பண்ணியாவது வைப்பானா ஐயா? இந்த இடத்துல ஒரு ஞாபகம் வருகிறது. கேரளாவிலே ஒரு திருமண அழைப்புதல் பார்த்தேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த அழைப்பினுடைய தலையங்கமே என்ன தெரியுமா எழுதியிருந்தார்கள்? படித்து விட்டு புதைத்து விட உண்டு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. கல்யாண வீட்டுக்கு இது அடிக்கிற அழைப்புதலை படித்து விட்டு புதைத்து விட உண்டா? என்னண்டா ஒன்றுமில்லை என்பவர்களே. அந்த இயற்கையிலே உக்கக்கூடிய அந்த மட்டையிலே அற்புதமான தானிய விதைகளை அதிலே பதிவு செய்து திருமணத்தை அதை அவர்கள் அங்கே பதிவு செய்திருந்தார்கள். அப்போ வாட்சு போட்டு நீங்கள் அதை நட்டு தண்ணியை ஊற்றினீங்களா அது மரமாக வளரும். அந்த மரம் பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பிள்ளையினுடைய திருமணத்துக்காக வாங்கிய அழைப்புதல் என்று தெரியும். பாருங்கள் எப்படி சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு எங்கள் மண்ணிலே திருமண அழைப்புதல் எப்படி அடிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இது கூட ஓரளவு பரவாயில்லை. இப்போ நாங்கள் இந்த தலைப்போடு அணுகி பார்க்கிற பொழுது இன்றைக்கு பலவிதமான உதவிகள் எப்படி பயன்படுகிற ஒரு வேதனையான சம்பவம் பல இருக்கிறது. ஒன்று சொல்கிறேன், வன்னிப்பெருநிலப்பரப்பிலே இந்த போருக்காக உயிர் நீத்த ஒரு குடும்பத்தினுடைய தமையனை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த உயிர் நீத்த தியாகியினுடைய பெயரை பயன்படுத்தி இன்றைக்கு 3 வீடு கட்டியிருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அப்போ நாங்கள் இந்த தேசத்தையும் இந்த தியாகத்தையும் புலம்பெயர்ந்தவர்கள் உழைப்பையும் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டுமா இல்லையா? இப்படியான சம்பவங்கள் இன்றைக்கு அதிகம் மெல்ல மெல்ல மேற்கிளம்பி கொண்டு வருகிறது என்பதுதான் எங்களுடைய கவலையாக இருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது. என்றால் பல இடங்களிலே இப்படியான பலவிதமான சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே, தவறானவர்களிடம் பணம் சேர்ந்து மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமூகத்திலே விளைவித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு கோணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்களா, பணம் சேர்ப்பதற்காகவே தவறானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ பணம் தான் பெரிது என்று பார்க்கிறது. இரண்டாவது, கஷ்டப்படாமல் ஓவர் நைட்டிலே ஒபாமா ஆக வேண்டும் என்கின்ற நினைப்பு இன்றைக்கு பல பேருக்கு இருக்கிறது. அப்போ இப்படியான சிந்தனைகள் என்ன செய்ய தூண்டுகிறது என்றால், இவர்களை இங்கே சாதாரண அண்மையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன், அருகில் இருக்கிற ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் வெளிநாட்டிலேருந்து மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுத்து விட்டார். பெட்ரோலுக்கு காசு இல்லை என்று தாயினுடைய தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு போன சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அப்போ எதற்காக நாங்கள் உறவுகளை பயன்படுத்துவோம்? அப்போ இந்த தவறுகளுக்கெல்லாம் யார் காரணம் என்று கேட்டால், இங்கே இருக்கின்ற பெற்றோர்களும் இங்கே இருக்கின்ற வாழ்பவர்களும் தான் காரணமாக இருக்கிறார்கள். அப்போ அதற்காக புலம்பெயர்ந்த நாட்டிலே யாரும் தவறு செய்வது இல்லையா என்றால் அங்கும் சில தவறுகள் உண்டு. அதை நான் மூலம் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இப்படி நாங்கள் ரெண்டு பக்கமும் பார்க்கிற பொழுது ஒரு குழப்பமாகத்தான் இருக்குது. இதை நோக்கி நாங்கள் நகர்த்தலாம் என்று. எனவே நான் நிறைவாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பல சம்பவங்கள் இருந்தாலும் நிறைவாக சில செய்திகளை மட்டும் நாங்கள் சொல்லி கொண்டு போகலாம். இன்றைக்கு இருக்கிற தலைமுறையை வைத்து பார்க்கிற பொழுது அன்புக்குரியவர், நீங்கள் இதை கவனமாக நீங்கள் செவிமடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கிற தலைமுறையை பார்க்கிற பொழுது இன்றைய சமகால தலைமுறையிலே இவர்கள் சொன்னது போலவும் சரி இவர்கள் சொன்னது போலவும் சரி அதிகமாக பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள், பிள்ளைகள் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள். சமகாலத்திலே நான் முதலே சொன்னது போல இந்த போன பிள்ளைகள் 3 அல்லது 5 வருடங்களுக்குள்ளே உழைத்து விட்டு வர வேண்டும் என்று போனவர்கள் இப்பொழுது அங்கேயே போய் அங்கேயே நிரந்தரவாசிகளாக மாற வேண்டிய சூழ்நிலையை நாடும் போரும் வேறு பல காரணிகளும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ முதல்ல அவர்களுக்கு இருக்கிற சிக்கலை பார்ப்போம். என்ன சிக்கலண்டா, அவர்கள் இவர் சொன்ன போல இந்த புளூட்டோட்டோபி எல்லாம் சாப்பிட்டு இந்த மண்ணோடு வாழ்ந்த அந்த அன்புக்குரியவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை இங்கே விட்டு அங்கே இருக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு அடுத்த தலைமுறை உருவாகி அங்கே மிகப்பெரிய வரலாற்று சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறது. இப்போ யாருக்கு சிக்கல் என்றால் அங்கே இருப்பவர்கள் தான். அப்போ தன்னுடைய பெற்றோரை நான் முதலிலே எதற்கு ப்ரையாரிட்டி முன்னுரிமை எதற்கு கொடுப்பதா, அதற்கு கொடுப்பதா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதா என்று.
இன்னுமொரு நான் செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைமுறை தாண்டி அடுத்தடுத்த தலைமுறையெல்லாம் இங்கே தொடர்ந்து பணம் அனுப்பிக் கொண்டிருக்கும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் அதற்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. என்றால் இதை உளவியலாக நாங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அங்கே இருக்கிற அந்த பெரும் தலைமுறை தன்னுடைய பெற்றோர்களை இங்கே விட்டிருக்கிறது, பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அப்போ இந்த நோக்கத்தில் வைத்து பார்க்கிற பொழுது இன்றைக்கு சமகாலத்தில் இங்கே இருக்கிறவர்கள் அதிகமாக யார் என்று கேட்டால் இளைய தலைமுறை அதை பணத்தை தவறாக வழிநடத்துகிறது, அல்லது உறவுக்காரர்கள் தவறாக வழிநடத்த எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் மையமாக நோக்கிறோம் என்றால் இங்கே இருக்கிற பல பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி இந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பணத்தை அனுப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் மாற்றுக்கருத்தில் இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வு எப்படி என்றால் சொன்னது போல மருத்துவ செலவுக்காகவும் இப்படியான பல தேவைகளுக்காகவும் இங்கே அடிக்கடி செலவாகி கொண்டிருக்கிறது, பணம் பரிமாற்றம் நடக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, நான் நினைக்கிறேன் 1 மாதத்துக்கு முன்பின கொடிகாம பகுதியிலே ஒரு தாய் அனாதரவாக இறந்து சில நாட்களுக்கு பிறகுதான் அந்த தாயுடைய இறப்பை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு பிள்ளை வெளிநாட்டிலே இருக்கிறார், யாருக்குமே தெரியாது. அப்போ இப்படி பல சம்பவங்கள் இங்கே நடக்கிறது. அதை தாண்டி நானே பல இடங்களிலே பார்த்துக்கிறேன், இங்கே இருக்கிற பல பெற்றோருக்கு ஆட்டோக்காரர்களால் பிள்ளைகளாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிகம் உறவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆட்டோ சாரதிகளுமே. இன்றைய தொழிலாளர்களிடத்திலே ஈழமண்ணில் இருக்கிற ஆட்டோ சாரதிகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள்தான் கையை பிடித்து கொண்டு போய் வைத்தியசாலையிலே கொண்டு போய் விட்டு மருந்தெடுத்து எல்லாம் செய்து காசு கொடுப்பது என்பது வேறு. அதான் நான் முதலில் ஆரம்பத்திலே சொல்ல வேண்டும் நினைத்தேன். உழைப்பாளர்களை நாங்கள் பாராட்டலாம், உழைப்பிலேயே பல வகை இருக்கிறது அன்புக்குரியவர்களே. சுயநலமான உழைப்பு இருக்கிறது, பொதுநலமான உழைப்பு இருக்கிறது. சுயநலத்திலும் நன்மை கருதிய சுயநலம் இருக்கிறது, தீமை கருதிய சுயநலம் இருக்கிறது. பொதுநலத்திலும் நன்மை கருதிய சுயநலம் இருக்கிறது, தீமை கருதிய சுயநலம் இருக்கிறது. இதை தாண்டி உழைப்பு தியாகமாக இருக்கிறது இந்த மண்ணிலே. அதை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. இப்போ சும்மா சொல்லணும், உழைப்பாளர் தினம் என்று நாங்கள் விவசாயிகளை ஆட்டோசா எல்லாரையும் சொல்லுகிறோம். என்னுடைய அம்மாவை விட யாராவது எனக்கு உழைத்திருக்க முடியுமா? இந்த உழைப்புக்கு நான் என்ன ஈடு செய்ய முடியும்? அப்போ உழைப்பாளர் தினம் தான் சொன்னேன். எந்த நீங்கள் காதலர் தினமாக இருக்கலாம், தந்தையர் தினமாக இருக்கலாம், ஆசிரியர் தினமாக இருக்கலாம், எல்லா தினத்திலையுமே கும்பிட வேண்டியது முதல்ல அம்மாவை தான். என்றால் எல்லா கரெக்டரும் அவட்ட தான் இருக்குது. அப்போ இந்த பாசம், இந்த தாய்மை, இந்த உழைப்புக்கு இது தியாகம். இது ஒரு கோணம். ரெண்டாவது அதை தாண்டிய ஒரு கோணம் நான் இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இனத்துக்காக உயிரையே தியாகம் செய்த உழைப்பு இருக்கிறதே, அதை பற்றி யாராவது பேச முடியுமா? அந்த உழைப்புக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்றைக்கு சில இடங்களிலே எல்லாம் இல்லை, தவறுதலாக அந்த உழைப்பை கூட நாங்கள் விலை பேசுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம் என்று சொல்ல நான் தயாராக இல்லை. திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியான சூழ்நிலையை வைத்து கொண்டுதான் ஈழத்தமிழர்கள், தாயக உறவுகள், புலம்பெயர்ந்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தீர்ப்புக்கு நான் வர விரும்புகிறேன். எப்படி என்று கேட்டால், இங்கே அதிகமாக இருக்கின்ற பெற்றோர்களை மனதிலே வைத்து கொண்டு நாங்கள் தீர்ப்பை பற்றி சிந்திக்கிற பொழுது என்னை கேட்டால், இங்கே இருக்கிற பெற்றோர்கள் வருத்தம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தாலும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகனோ மகளோ யாரோ வெளிநாட்டிலிருந்து காசு அனுப்புவதை விட என்னோடு அன்பாக ஒரு வார்த்தை தொலைபேசியிலே பேச மாட்டானா என்று ஏங்குகிறான். பாருங்கள், அந்த பாசம் இந்த மண்ணிலே மிக முக்கியமானதாகப்படுகிறது. அந்த ஈரம் இந்த மண்ணிலே என்றைக்கும் விலகி போகாது என்று நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் இந்த மண் அத்தகைய அற்புதமான உணர்வு பெருக்கை உடைய மண். அந்த வகையிலே பார்க்கிற பொழுது தாயகத் உறவுகள், இங்கே மையமாக இருக்கிற பாத்திரங்களாக இருக்கிற பெற்றோர்கள் என்றைக்கும் புலம்பெயர்ந்த மக்களிடத்திலே பணத்தை தாண்டி பாசத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். சில வாழ்க்கையிலே பல விஷயங்கள் எங்களுக்கு முன்னுக்கு பெரும் பரபரப்பாக தெரியும். ஆனால் அடிமனத்திலே, எங்களுடைய இதயத்தின் ஈரத்திலே, அல்லது எங்காவது ஒரு இடத்திலே தனிமையாக நாங்கள் நிற்கிற பொழுது எங்கள் மனம் எங்களோடு பேசும். அப்படி பேசுகிற பொழுது அது சத்தியமான உண்மையை மட்டும்தான் எங்களிடத்திலே பேசும். அந்த உண்மை எதுவாக இருக்கும் என்றால் 1000 பரபரப்புகள் இருக்கலாம். ஆனால் இந்த தாயகம் புலம்பெயர்ந்தவர்களை என்றைக்கும் பாசத்தோடு தான் நோக்குகிறது என்கின்ற அந்த செய்தியை தீர்ப்பாக தெரிவித்து, இந்த அற்புதமான தொழிலாளர் தினத்திலே தியாகம் உள்ளிட்ட குடும்ப உறவுகள் உள்ளிட்ட அத்தனை பேருடைய உழைப்பையும் நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலே கேட்டு வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி,
வணக்கம்.